ஐயோ, அப்போ பிளாட்டே வாங்கக்கூடாதான்னு பயப்படாதீங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. ஒரு பிளாட் வாங்குற முடிவை எப்படி புத்திசாலித்தனமா அறிவார்ந்து எடுக்கலான்னு இப்ப பார்க்கலாம். உங்களை காப்பாத்த ஒரே ஒரு ஆயுதம் இருக்கு. அதுக்கு பேரு தான் யுடிஎஸ், அதாவது பிரிக்கப்படாத நிலத்தின் பங்கு. இதுதான் உங்க பிளாட்ல இருக்கிற ஒரே ஒரு மதிப்பு கூடும் சொத்து. நாளைக்கு அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்தா கூட அந்த நிலத்துல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குங்கிற உரிமை உங்ககிட்ட தான் இருக்கும். இதுதான் உங்க முதலீட்டை காப்பாத்த போற பிரம்மாஸ்திரம். ஆக, நீங்க செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம் உங்க மனநிலைய மாத்துறது தான். ஒரு ஃபிளாட்டை ஒரு முதலீடா பார்க்காதீங்க. அது ஒரு கார் மாதிரி, உங்க குடும்பத்தோட சௌகரியம் மற்றும் பயன்பாட்டுக்கான ஒரு பொருள். அவ்வளவுதான். அப்போ ஒரு பிளாட்டை எதுக்கு தான் வாங்கலாம்? மூணு சரியான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, வாடகை பணத்தை மிச்சப்படுத்தி ஆபீஸ் பக்கத்துல சௌகரியமா பாதுகாப்பா வாழ்றதுக்கு. ரெண்டாவது, நல்ல வாடகை வருமானம் வர்ற இடமா, அதாவது ஐடி பார்க், ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வாங்கி அதுல இருந்து ஒரு பணப்புழக்கத்தை உருவாக்குறதுக்கு. மூணாவது, மிக அதிக யூடிஎஸ் இருக்கிற பிரதான இடத்துல ஒரு பிளாட் வாங்கி ஒரு 30 வருஷம் கழிச்சு கிடைக்க போற ரீடெவலப்மெண்ட் ஜாக்பாட்டுக்காக காத்திருக்கிறது. சரி, எனக்கு சௌகரியம் எல்லாம் ரெண்டாவது பட்சம்தான், போட்ட பணத்தை பல மடங்கு பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யறது? இது ஒரு மிக நியாயமான கேள்வி. உங்க நோக்கம் பணத்தை பெருக்கிறது மட்டும்தான் என்றா, தயவு செஞ்சே பிளாட் பக்கம் போகாதீங்க. அதுக்கு பதிலா நல்லா வளரப்போற ஒரு பகுதியில ஒரு காலி நிலத்தை வாங்கி போடுங்க, அல்லது பங்குச்சந்தையில நல்ல குறியீட்டு நிதிகள்ல முதலீடு பண்ணுங்க. இதுதான் உங்க பணத்தை உண்மையிலேயே பெருக்க உதவும். இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான பாடம் இதுதான். வீடு வாங்குறதுங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவு. அதை வெறும் உணர்ச்சிகளின் அடிப்படையிலயோ மத்தவங்க சொல்றாங்கன்னோ இல்ல அழகான விளம்பரங்களை பார்த்தோ வாங்காதீங்க. சரியான கணக்கு போட்டு தர்க்க ரீதியா யோசிச்சு புத்திசாலித்தனமா முடிவெடுங்க. கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. 20 வருஷம் கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டி ஒரு வீட்டோட உரிமையாளர் ஆகுறீங்க. அந்த 20 வருஷம் கழிச்சு உங்க கையில உண்மையிலே என்ன இருக்கு? உங்க குடும்ப சந்தோஷமா வாழறதுக்கு ஒரு வசதியான பாதுகாப்பான வீடா, இல்ல உங்க பணத்தை பெருக்கி கொடுத்த ஒரு லாபகரமான முதலீடா? உங்க உண்மையான நிதி இலக்கு என்னன்னு சிந்திச்சு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க.